தேர்தலுடன் தொடர்புடைய 36 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. இதேவேளை தேர்தல்கள் செயலகத்திற்கு 218 முறைப்பாடுகளும், தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையத்திற்கு 168 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேர்தல் தொடர்பில் தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையத்திற்கு இதுவரை 168 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றுள் 21 வன்முறை சம்பவங்கள் அடங்குகின்றன. அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான முறைப்பாடுகளும் எமக்கு பதிவாகியுள்ளன. அத்துடன் தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் சட்டவிரோத தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பான 61 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான 86 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேர்தல் கடமையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ள அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 5,25,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை கடந்த 14ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்கான தற்காலிக அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்பதற்கு தேர்தல்கள் செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லாத அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிப்பதற்காக தற்காலிக அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை தேர்தல் காலத்தில் போலீசார் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் இன்று முதல் தெளிவூட்டுவதற்கு மனித உரிமை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. முதற்கட்டமாக சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களை இலக்காக கொண்டு இதற்கான செயலமர்வு நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா கூறியுள்ளார். தேர்தல் காலத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதற்கமையவே தேர்தல் சட்டம் குறித்து போலீசாருக்கு விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுத்ததாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் கூறியுள்ளார்.